சிம்பிள் அண்ட் ஈஸியாக வீட்லேயே செய்யக்கூடிய சூப்பரான ஒரு ப்ரௌனி ரெசிபி தாங்க ட்ரை பண்ணியிருக்கேன். நான் செஞ்ச ப்ரௌனி ரெசிப்பியை நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு நீங்கள் குக்கர்லேயே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓவன் இல்லைனாலும் பிரச்சனையே கிடையாதுங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்கு நான் 1/2 கிலோ கிட்ட எடுத்துருக்கேங்க. அதை தோல் சீவிட்டு குக்கரில் ஒரு விசில் இல்லை 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்துட்டு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து நான் வந்து 100 கிராம் சேர்த்துருக்கேன். 100 கிராம் பட்டருக்கு வந்து 200 கிராம் அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துருக்கேங்க. ஜீனியை நல்லா பொடிச்சிட்டு தாங்க சேர்த்துருக்கேன். பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறப்போ டக்குன்னு கரைஞ்சிடும். இது கூடவே வந்துட்டு 3 முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாத மாதிரி. இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கொக்கோ பவுடர், கரெக்டாக அது ஒரு 15 கிராம் இருந்தால் போதுங்க, சரியாக இருக்கும். ஃப்ளேவர்காண்டி தான் நம்ம கொக்கோ பவுடர் சேர்க்குறோம். கொக்கோ பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்குங்க. இது கூடவே வந்துட்டு நான் மைதா 150 கிராம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு ரெடியாக இருக்குங்க. இப்போ அது எல்லாத்தையுமே நல்லா மசிச்சுட்டு இந்த பேட்டர் கூட சேர்த்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்குலேயே ஆல்ரெடி இனிப்பு இருக்குங்க. நீங்கள் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இனிப்பு பத்தாத பட்சத்துக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பேட்டர் நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு ஓவனில் தான் நான் இதை ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு குக்கரில் பண்ணுறதுக்கு இன்றைக்கி டைம் இல்லைங்க. நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் குக்கரில் எப்படி செய்ய போகிறேன் அப்படின்றத ரெசிப்பியை கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப அவசரன்றனால மார்னிங் தான் நான் இதை ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். டைம் இல்லாதனால நான் இன்றைக்கி ஓவனில் வச்சுட்டேங்க. நல்லா டேப் பண்ணிவிட்டு சேர்க்குறப்போ வந்து உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுங்க. மேலே கொஞ்சமாக வந்துட்டு சாக்கோ சிப்ஸு சேர்த்துருக்கேங்க. இப்போ ப்ரீ ஹீட் பண்ணி ஓவன் ரெடியாக இருக்குங்க. நான் 170 வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன். இப்போ 30 மினிட்ஸ் செட் பண்ண போகிறேங்க. நான் பத்தலைன்னா ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுப்பேங்க. அதை நம்ம ஓவனில் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு லைட்டாக ஒரு டூத்பிக் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ என்னோடய கேக் வந்து 30 மினிட்ஸ்லேயே கரெக்டாக குக் ஆகிடுச்சு. ஹெல்த்தியான சூப்பரான ஒரு சக்கரவள்ளி கிழங்கு ப்ரௌனி ரெடி பண்ணிட்டோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.